அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் சிங்கப்பூர் ஏலிம் எழுப்புதல் ஊழியங்கள் சார்பிலே உங்களை நாங்கள் வாழ்த்தி இன்றைக்கு இந்த செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். கடந்த தொடரிலே வாலிபர்கள் தன் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ரகசியத்தை குறித்து அவர்களுக்கு நான் செய்திகளை பகிர்ந்து கொண்டேன். நிச்சயமாக இந்த தொடர் அநேக வாலிபர்களுக்கும் செய்தியை கேட்கக்கூடிய ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் மிக மிக ஆசீர்வாதமாக இருக்கும். அதனாலே நீங்கள் கவனத்தோடு கூட இந்த செய்திகளை கேளுங்கள். வேத புத்தகத்தை எடுத்துக்கொண்டு குறிப்புகளை, வேத வசனங்களை நோட்புக்கில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இது மிக மிக உங்களுக்கு ஆசீர்வாதமாக பிரயோஜனமாக இருக்கும். ஹல்லேலூயா. முக்கியமாக இந்த வாலிப வயது ஒரு ஆண் மகனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு அவருடைய ஒவ்வொரு கட்டத்திலையும் அவர்கள் கடந்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதில் ஆண்களை எடுத்துக்கொண்டால் 7 பருவங்கள் அவங்க வாழ்க்கையிலே ஆண் மகனுடைய பிறந்ததிலிருந்து அவர்களுடைய முதிர் வயது வரை, இந்த பூமியில் வாழக்கூடிய முதிர் வயது வரை இருக்கக்கூடிய அந்த பருவங்கள் 7 பருவங்களாக பிரிக்கிறார்கள். 1 வயது முதல் 7 வயது வரை இருக்கக்கூடிய பருவத்தை பாலன், அதாவது பாலன் என்று சொல்லுகிறார்கள். 1 வயது முதல் 7 வயது வரை உள்ள அந்த பருவத்தை, ஒரு ஆண் மகனுடைய பருவத்தை, அதே போல 8 வயது முதல் 10 வயது வரை அவனுடைய பருவம் மீலி என்று சொல்லுகிறார்கள். மீலி என்ற பருவம், அந்த பருவத்தை 8 வயது முதல் 10 வயது உள்ள ஒரு ஆண் மகனுடைய பருவத்தை, அதே போல 11 வயது முதல் 14 வயது வரை உள்ள ஒரு பருவம் மரவோன் என்று அதற்கு பெயர் சூட்டுகிறார்கள் அந்த பருவத்திற்கு. அதே போல 15 வயது பருவம் திரவோன் என்று அந்த பருவத்திற்கு பெயர் சொல்கிறார்கள். 16வது வயது பருவம் விடலை பருவம் என்று சொல்லுகிறார்கள். 17 முதல் 30 வயது வரை உள்ள பருவம் காளையன் என்று சொல்கிறார் பாருங்க, அந்த பருவம் வாலிப அந்த ஆண் மகனுக்கு சொல்கிறார்கள். 30 வயதுக்கு மேலான ஒரு பருவம் அது முதுமகன் என்று சொல்லுகிறார்கள். இப்படியாக ஆண்களுடைய அவருடைய வயதை பருவங்களை 7 பருவங்களாக அவர்கள் பிரிக்கிறார்கள். கடந்த தொடரில் கூட அந்த வாலிப வயது விடலை பருவம் மிக மிக முக்கியம். அந்த விடலை பருவத்தில் தான் அநேக உள்ளத்தில் என்ன உண்டாகிறது, அநேக விதமான கேள்விகள் உண்டாகிறது. ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே என்னன்னாக்கா அவர்கள் சோதனைகளை சாதனைகளாக மாற்றக்கூடிய ஒரு அந்த பருவத்தில் மனப்பான்மை, உள்ளத்தில் உருவாகக்கூடிய எண்ணங்கள், கேள்விகள், எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம், இப்படியெல்லாம் காரியங்கள், நிறைய காரியங்கள் அந்த விடலை பருவத்தில் உருவாகும். புரியுங்களா? அவருடைய வாழ்க்கையில் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகள், இதற்கு யாரிடத்தில் ஆலோசனை கேட்பது என்றெல்லாம் அநேக காரியங்கள் மனதில் ஓடக்கூடியதாக இருக்கும். புரியுங்களா? அதில் தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு வேத வசனம் கொடுக்கக்கூடிய ஆலோசனை என்னவென்றால், சங்கீதம் 32வது அதிகாரம் வசனம் 8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அருமையான வாலிப தம்பி பிள்ளைகளே, நீ கிறிஸ்துவுக்குள் இருந்தால், இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு உன் பாவங்களுக்கு அவர் மரித்தார், அவர் பூமியில அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், அவரே என் இரட்சகர் என்று வாயில நீ அறிக்கை செய்கின்ற பொழுது நீ ரட்சிக்கப்படுகிறாய். அப்படி ரட்சிக்கப்படுகிற பிள்ளைகளுக்கு தேவன் என்ன சொல்கிறாரு, அவர்கள் நடக்க வேண்டிய வழியை ஆண்டவர் காட்டக்கூடியவராக இருக்கிறார். அவர்கள் மேல் கண்ணை வைத்து ஆலோசனை கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அருமையான வாலிப தம்பிகளே, தங்கைகளே, உங்க வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய காரியங்கள், எதிர்கால வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப ஒரு வாலிபன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட வாலிபனுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய காரியங்கள், அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காரியங்களை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்றால், ஒரு தேவனுடைய பிள்ளை எது சிறந்தது? நாம் தேவனுடைய பிள்ளையாயிருந்து தேவனை இரட்சகராய் கொண்டிருக்கின்ற பொழுது அவர் ஆலோசனை கொடுக்கிறார்,
நம்ம நடக்க வேண்டிய வழிகளுக்கு என அவர் பாதைகளை காட்டக்கூடியவராக இருக்கிறார். இங்கே பார்க்கிறோம் வேத வசனம் என்ன சொல்கிறது. 1 யோவான் 2வது அதிகாரம் வசனம் 12 முதல் 14 வேத வசனம் தேவனுடைய பிள்ளைகளை எப்படி அழைக்கக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய வேத வசனம் வாலிப பிள்ளைகளை, தம்பிமார்களை, தங்கைமார்களை எப்படி இந்த வேத வசனம் அழைக்கிறது. 1 யோவான் 2வது அதிகாரம் வசனம் 12 முதல் 14 பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிப தம்பியே, தங்கையே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே உங்கள் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, கழுவப்பட்டிருக்கிறது, நீங்கள் நீதிமான்களாக இருக்கிறீங்க என்று சொல்லி இந்த யோவான் எழுதுகிறார். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதலாய் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால். 1 யோவான் 2வது அதிகாரம் 13வது வசனத்தில் பிதாக்களே, ஆதி முதலாய் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். அங்கே பிள்ளைகளுக்கு எழுதுகிறேன் சொல்கிறாரு, இங்கே பிதாக்களுக்கு எழுதுகிறேன் சொல்கிறாரு. வாலிபரே, பொல்லாங்கான நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பாருங்க, பிள்ளைகளுக்கு எழுதுகிறாரு, பிதாக்களுக்கு எழுதுகிறாரு. வாலிபர்களை குறித்து சொல்கின்ற பொழுது நீங்கள் பொல்லாங்கான உலகத்தின் அதிபதியை பிசாசானவன் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். பாருங்க, பிள்ளைகளுக்கு சொல்றாரு, என்ன சொல்றாரு இங்க, வாலிபர்களுக்கு பொல்லாங்க நீங்க ஜெயித்திட்டீங்க. பிள்ளைகளுக்கு என்ன சொல்றாரு, நீங்க பிதாவை அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். 1 யோவான் 2வது அதிகாரம் 14வது வசனத்திலே வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் வேத வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கான ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். பாருங்க, வாலிபர்களை குறித்து என்ன சொல்றாரு பாருங்க, நீங்க பலசாலிகள், நீங்க வந்து நோஞ்சான் கிடையாது, சாதாரணமான ஆள் கிடையாது, பலவீனர் கிடையாது. நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதுனாலும் வேத வசனம் உங்களில் நிலைத்திருப்பதினாலும். பார்த்தீங்களா, வாலிபன் தன்னுடைய வழியை எப்படி பாதுகாத்துக் கொள்வான், கர்த்தருடைய வேத வசனத்தின் மூலம் பாதுகாத்துக் கொள்வான் என்று சங்கீதம் 119:9 சொல்லுறோம்ல. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்வதினாலே. அப்ப வேத வசனம் உங்களுக்குள் நிலைத்திருப்பதினாலும் நீங்கள் பொல்லாங்கான ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று 1 யோவான் 2வது அதிகாரம் 14 சொல்கிறாரு. புரியுங்களா? அப்ப பாருங்க, வாலிபர்களை எப்படி குறித்து அவர் சொல்றாரு, பலவான்கள் சொல்றாரு, நீங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கீங்க, பொல்லாங்கான ஜெயித்தவங்க சொல்றாரு, வேத வசனம் உங்களுக்குள் இருக்கிறது என்று சொல்கிறார். அப்ப நம்ம வாலிபர்களை, தேவனை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை இப்படித்தான் வேதவசனம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப இந்த வாலிப வயது சொல்றோம்ல, அந்த டீனேஜ் என்பது 2 கெட்டான் வயது என்று சொல்லுவாங்க. புரியுங்களா? அதாவது பார்த்தீங்கன்னாக்க, அதாவது ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுகிற வயது. தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தீங்கன்னாக்க, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளால் ரட்சிக்கப்படவில்லை என்றால் வாழ்க்கையினுடைய பாதை மாறிவிடக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப இந்த வயதிலே நீங்கள் இந்த 12 வயது பாருங்க, 12-13 வயது ஆகின்ற பொழுது நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். இயேசு கிறிஸ்து 12 வயதிலே தேவாலயத்திலே அவர் இருந்தார். அவர் பேசுகிறது குறித்து அநேகர் ஆச்சரியப்பட்டார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால்தான் நீங்கள் வாலிபர்களை நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வயது, அந்த வாலிப வயதிலே ஆண்டவரை நீங்கள் என்ன செய்யணும்னாக்கா, ஆண்டவர் ஏற்று நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அப்போ ஏற்றுக்கொண்டவர்களை பலவான்கள், வேதவசனங்களோடு கூட நிலைத்திருக்கிறது, நீங்கள் உலகத்தை ஜெயித்தவர்களாக இருக்கிறீங்க என்றெல்லாம் எழுதுகிறார். புரியுங்களா? அப்போ உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொண்டவர்களாக வாலிப பிள்ளைகள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் என்ன செய்ய முடியும், நீங்கள் பலவான்கள் என்று உங்களை வேதவசனம் அழைக்கிறது. நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் வேதவசனம் உங்களை நிலைத்திருந்து நீங்கள் பொல்லாங்கானை ஜெயித்தீர்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்படி நம்ம வாழவில்லை என்றால், இயேசு கிறிஸ்து இல்லை என்றால், நம் பலவான்களாக ஜெயம் பெற்றவர்களாக ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ முடியாது. ஹல்லேலூயா. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் எப்படி வாழ்க்கை இருக்கும்? வசனம் என்ன சொல்கிறது? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களை வேத வசனம் என்ன சொல்கிறது? இயேசு இல்லையா உங்கள் வாழ்க்கையில ஜீவன் கிடையாது என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, கிரைஸ்ட்லெஸ்னஸ் இஸ் லைஃப்லெஸ்னஸ். அதாவது இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கை ரட்சகர் இல்லை என்றால்
உங்களுக்குள் ஜீவன் இல்லை என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதாவது 1 யோவான் 5வது அதிகாரம் வசனம் 12 குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்து இல்லை என்றால் அவனுக்குள் ஜீவன் இல்லை என்று வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது. குமாரன் உடையவன் ஜீவன் உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். ஹல்லேலூயா. இயேசு இல்லை என்றால் ஜீவன் இல்லாதவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் எப்படிப்பட்ட பெரிய மேதைகளாக இருக்கலாம், பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர், மினிஸ்டர்ஸாக, சயின்டிஸ்டாக இருக்கலாம், பெரிய பெரிய அறிஞர்களாக இருக்கலாம். ஆனால் வேத வசனத்தின்படி பார்க்கின்ற பொழுது இயேசு இல்லையா, அவர்களுக்குள் ஜீவன் இல்லை. குமாரனை உடையவன் ஜீவன் உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்ப தெரிந்து கொள்ளும் வாலிப தம்பியே தங்கே, நீ ஜீவன் உள்ளவன் என்று அழைக்கப்பட வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை நீ சொந்த இரட்சகராக ஏற்றிருக்க வேண்டும். இயேசுவின் வாழ்க்கையில அவரை தெய்வமாக நீ கொண்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதனால்தான் இன்றைக்கு நம்ம சொல்றோம் என்னன்னா பாருங்க, இன்றைக்கு ஹைடெக், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவுலாம் பெருகிவிட்டது. கம்ப்யூட்டர் யுகம், மூளையில் கூட கம்ப்யூட்டர் சில்லை வைத்து இயக்க வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு அட்வான்ஸ் டெக்னாலஜிக்குள்ள இந்த உலகத்தில் நான் எவ்வளவு எனக்கு கம்ப்யூட்டர் அறிவு இருக்குது. ஏன்னா நான் எவ்வளோ நானி என்ன போய் நான் ரட்சிக்கப்படலை, ஆனால் ரட்சிக்கப்படாதனால ஜீவன் இல்லாதவன் என்று நீங்கள் சொல்கிறீங்களே என்று சொல்லலாம். வேதவசனம் அப்படித்தான் அழைக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் ஜீவன் இல்லாதவர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அதனால் தான் எபேசியர் 2வது அதிகாரம் வசனம் 1 அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். ஹல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத போது ஜீவன் இல்லாதவராக இருந்தீங்க, பாவத்துக்கு மரித்து போயிருந்தீங்க. உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் மேன் டெட்டாக இருக்கிறான். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவருடைய உண்மையான சரீரப்பிரகாரம் மனிதன் உயிரோடு இருக்கிறாங்க, சாப்பிடுறாங்க, சுவாசிக்கிறாங்க. ஆனால் இங்கே சொல்கிறது அந்த ஆவிக்குரிய மனிதனை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. அவன் ஆவிக்குரிய மனிதன் மரித்தவனாக இருக்கிறான். அதனால் தான் எபேசியர் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலே அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்த உங்களை இயேசு உயிர்ப்பித்தார். இயேசுவை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்ட பொழுது உங்களுடைய ஆவிக்குரிய மனிதன் பாவத்திலும் அக்கிரமத்தில் இருந்த அந்த மனிதன் உயிர் பெற்றவனாய் ஜீவன் பெற்றவனாய் மாறுகிறான். ஹல்லேலூயா. இப்படித்தான் வேதவசனம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை சொல்லுகிறது. அவர்கள் ஆவியில் ஒரு புது மனிதனாய் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தில் பார்க்கிறோமே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வருகின்ற பொழுது புதிய சிருஷ்டியாக புதிய மனிதனாக மாறுகிறான். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்த உங்களை உயிர்ப்பிக்கக்கூடியவராய் அந்த ஆவிக்குரிய மனிதன் உயிர் பெற்ற மனிதனாக மாறுகிறான். ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அவனுடைய ஆத்மா உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆவிக்குரிய மனிதன் உயிர்ப்பிக்கக்கூடியவராக இருக்கிறான். அவன் சரீரத்தில் அதே உருவமாக இருந்தாலும் அவன் ஒரு கிறிஸ்துவுக்குள்ள புதிய சிருஷ்டியாக புதிய மனுஷனாக மாற்றப்படுகிறான். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தினல் 3வது அதிகாரம் வசனம் 1 சர்தை சபையை குறித்து சொல்கிறாரு. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். நீ உயிரோடு இருக்கிற, சாப்பிடுற, நடக்கிற, உருவம் இருக்கிறது, ஆனால் நீ ஆவிக்குரிய மனிதனாக செத்தவனாயிருக்கிறாய் என்று ஆண்டவர் எபேசு அதாவது சர்தை சபையை குறித்து சொன்னார் என்று வெளிப்படுத்தினால் 3வது அதிகாரம் 1 பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எப்படிப்பட்ட மனிதனாக இந்த பூமியில் இருந்தாலும் கிறிஸ்து உங்களுடைய ஜீவனுக்குள்ளாக கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் பாவத்தினால் அக்கிரமத்திலும் மரித்த நிலையில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. ஆவிக்குரிய மனிதன் இருக்கிறான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அருமையான வாலிப தம்பியே தங்கையே, கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கின்ற பொழுது தேவன் உன்னை உயிர்ப்பிக்கிறார், உன் ஆவியை உயிர்ப்பிக்கிறார், உன் ஆத்மாவை ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறார். கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டியாக புதிய மனுஷியாக நீ மாற்றப்படக்கூடியவராக இருக்கிறாய். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. அப்ப கிறிஸ்து இல்லை என்றால் ஜீவன் இல்லை, கிறிஸ்து இருக்கிறார் என்றால் நீ உயிர்ப்பிக்கப்பட்ட மனுஷனாய் இருக்கிறாய். இரண்டாவதாக, கிறிஸ்து இல்லை என்றால் உன் வாழ்க்கையிலே நம்பிக்கை இல்லை. கிரைஸ்ட்லெஸ்னஸ் இஸ் ஹோப்
ஹோப்லெஸ்னஸ். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கையில் இல்லை என்றால் நம்பிக்கை இல்லை. ஹல்லேலூயா. இயேசு இல்லாத வாழ்க்கை நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. இந்த பூமியிலே வாலிப தம்பியே தங்கையே, இயேசு உன் மேய்ப்பராய் இல்லை என்றால், வாலிப நாட்களே உன் சிருஷ்டிகரை நீ என சிருஷ்டிகராய் இயேசுவை உன் தெய்வமாய் கொள்ளவில்லை என்றால் ஒரு நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கை இந்த பூமியில வாழ்கிறாய். யாரை நம்பி நீ என்ன செய்ய முடியும்? உன் வாழ்க்கையை நம்பிக்கை உன் கருத்தை கொடுக்க முடியும் நம்பிக்கையோடு கூட. ஏன்னா மனிதனை நம்புவதை பார்க்கலும், ஏன்னா நாவிலே சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தரின் மேல் நம்பிக்கை பற்றுதலாய் இருப்பது நல்லது என்று வேதவசனம் சொல்லுகிறது. மனிதன் மாறுவான், ஏமாறுவான். அநேக அரசியல்வாதிகள் ஏமாற்றுவார்கள். ஏன்னா அவர்கள் நம்ப முடியாது. ஆனால் உன்னுடைய நம்பிக்கை யார் மேல் இருக்கிறது? கிறிஸ்து மேல் நம்பிக்கை இருக்க வேண்டும். இயேசு இல்லாத வாழ்க்கை நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. எபேசியர் 2வது அதிகாரம் வசனம் 12 சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 2வது அதிகாரம் வசனம் 12, அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள். ஹல்லேலூயா. தேவனற்றவர்களா? நம்பிக்கை இல்லாதவர்கள். ஹோப்லெஸ். கிரைஸ்ட்லெஸ்னஸ் இஸ் எ ஹோப்லெஸ்னஸ். இயேசு கிறிஸ்து இல்லை என்றால் நம்பிக்கை அற்றவர்களாக இருக்கிறீங்க. நீங்க அப்படி இருந்தீங்க சொல்லி எபேசியர் 2:18 சொல்லப்பட்டிருக்கிறது. புரியுங்களா? ஹேவிங் நோ ஹோப் அண்ட் வித்தவுட் காட் இன் தி வேர்ல்ட். புரியுங்களா? அப்ப இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குனாக்கா, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாத யாராய் இருந்தாலும் அவர்கள் ஹோப்லெஸ், நம்பிக்கை அற்றவர்களாக இந்த பூமியில வாழ்கிறார்கள். ஹல்லேலூயா. அவருடைய நம்பிக்கை எந்த வாழ்க்கை பாருங்க, ஒரு ஃப்ளைட்டில் ஏறுறோம், நம்பிக்கையோடு ஏறினா தான் அந்த அதில் ஏறி நம்ம ஒரு டெஸ்டினேஷனை செல்லக்கூடிய இடத்துக்கு நம்ம செல்ல முடியும். அப்போ இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில நமக்கு ஒரு நம்பிக்கை அவசியமாக இருக்கிறது. அதற்கு இயேசு அவசியம். இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்வது மிக மிக அவசியம். ஹல்லேலூயா. புரியுங்களா? அப்போ நீங்கள் ஒரு கம்பெனியினுடைய சிஇஓ, பெரிய ஏன்னா டைரக்டராக இருக்கலாம், மேனேஜிங் டைரக்டராக இருக்கலாம், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இருக்கலாம், ஏன்னா எல்லா காரியத்திலும் நீங்கள் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா, இந்த நிகழ்கால வாழ்க்கையிலே எதிர்காலத்தை குறித்து ஒரு நம்பிக்கை உங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. படிக்க போகிறீங்க, ஸ்கூலில் படிக்க போகிறீங்கன்னா, நான் படித்து நன்றாக தேர்வில் வெற்றி பெற்று நன்றாக எதிர்காலத்தில் முன்னுக்கு வருவேன் என்று அந்த நம்பிக்கை உங்களுக்கு வேண்டும். அதே போல் வேலைக்கு செல்கிறீங்க, வேலைக்கு செல்கின்ற போது அந்த வேலையில் நன்றாக நான் என்ன செய்து வேலை செய்து ப்ரொமோஷன் கிடைத்து அதில் ஆரம்பத்தில் நீங்கள் கீழ்மட்ட அதிகாரியாக இருப்பீங்க. அதி விரைவில் நன்றாக பெரிய கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர், எம்டியாக, சேர்மனாக நீங்கள் வருவதற்கு உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு நம்பிக்கையோடு கூட அந்த வேலைகளை நீங்கள் செய்கின்ற பொழுது தான் என்ன செய்ய முடியும்? இந்த பூமியிலே நம்ம நம்பிக்கையோடு வாழ முடியும். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்களுக்கு அந்த நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவாக இருக்கின்ற பொழுது அவர்கள் நம்பிக்கையோடு கூட முன்னேறி செல்ல முடியும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ஏன்னா ஒருவேளை உங்களுடைய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வருகின்ற பொழுது, ஐயா நான் கடந்த காலத்தில் அவ்வளோ பாவம் செய்திருக்கிறேன், பாவத்தில் அக்கிரமத்திலாய் மரித்திருந்தேன் என்று நீங்கள் சொல்கின்ற பொழுது என்ன சொன்னீங்க? அப்படி நீங்கள் நினைத்து என கண்கள் கலங்கி போயிருந்தால் இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு வருகின்ற பொழுது இயேசு உங்கள் கடந்த கால பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உங்களை ஒரு புதிய சிருஷ்டியாக ஆண்டவர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. இயேசு உங்கள் கடந்த காலத்தை மன்னித்து உங்களோட நிகழ்காலத்தை அவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நிகழ்காலம் எதிர்காலத்தையும் அவர் சரியான செம்மையான வழியிலே நடத்தக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ இயேசுவை உங்களுடைய நம்பிக்கையாய் கொள்கின்ற பொழுது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கோ. ஹல்லேலூயா. அருமையான தம்பிமார்களே, தங்கைமார்களே, கவனிக்கிறீர்களா? அப்போ இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் இயேசுவை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது உங்கள் எதிர்கால வாழ்க்கை நம்பிக்கை இயேசு மேல் வைக்கிறீங்க. உங்கள் எதிர்கால வாழ்க்கை மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையாக, சீரும் சிறப்புமான ஒரு வாழ்க்கையாக, செம்மையான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக இந்த பூமிக்கு, உங்கள் குடும்பத்திற்கு, உங்களுக்கு நீங்கள் மாறுவீர்கள். ஹல்லேலூயா. அப்போ இயேசு என்ன செய்கிறாரு? நீங்கள் இயேசுவை ரட்சகரை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது உங்கள் எதிர்காலத்தை குறித்த பயத்தை இயேசு நீக்குகிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் உங்கள் நம்பிக்கை நங்கூரம் இயேசு கிறிஸ்து. அவர் இயேசு உங்கள் நம்பிக்கை நங்கூரமாக இருப்பதினாலே நீங்கள் எதிர்காலத்தை குறித்து பயப்பட தேவையில்லை. நீங்கள் சொல்லலாம், இனி நான் அல்ல,
கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார், அவரே என்னை நடத்துகிறார், என்னுடைய எதிர்கால நம்பிக்கை அவரே, ஹல்லேலூயா என்று நீ என்ன செய்ய முடியும்? கம்பீரமாக முழக்கமிட முடியும். ஹல்லேலூயா. அப்ப இயேசு இல்லாத வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை ஜீவன் இல்லாத ஒரு வாழ்க்கை. புரியுங்களா? கிரைஸ்ட்லெஸ்னஸ் இஸ் லைஃப்லெஸ்னஸ். ஹல்லேலூயா. இயேசு இல்லை என்றால் ஜீவன் இல்லை. குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று வேதவசனம் சொல்கிறது. அப்ப இயேசு இல்லை என்றால் நம்பிக்கை, உங்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதற்கு இயேசு சொன்னாரே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. மனிதர்களை நம்பி நீங்க என்ன முடியாது, வாழ்க்கையில் முன்னேறி செல்ல முடியாது. ஹல்லேலூயா. அதனால தான் பாருங்க, ஒருத்தர் ஒரு சகோதரி தன்னுடைய திருமணம் முடித்த பிள்ளைகள் இருக்காங்க. தன்னுடைய கணவர் ஆந்திராவில் விசாகப்பட்டினத்தில் அங்கே ஒரு ஒர்க் பண்ணுகிறாரு. இந்த சகோதரி சென்னையில் தங்கியிருந்தாங்க. தன் கணவரை பார்க்கும்படியாக ஒரு நாள் அவங்க என்ன செய்தாங்க, இந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் சென்னை டு கல்கத்தா ஹவுராக்கு செல்லக்கூடிய ஃப்ளைட்டில் ட்ரெயினில் எடுத்துக்கொண்டு டிக்கெட் எடுத்துக்கொண்டு சென்றாங்க. அது இரவும் பகலும் செல்லும். ஆனால் இவர்கள் செல்ல வேண்டிய அந்த ட்ரெயினில் போகும்போது இவர்கள் இறங்க வேண்டிய அந்த ஸ்டேஷன் இரவு ஸ்டேஷன், அந்த விசாகப்பட்டினம் பக்கத்தில். அப்போ அவர்கள் ட்ரெயினில் கம்பார்ட்மெண்ட்டில் போகின்ற பொழுது இந்த அம்மாவுக்கு ஏத்தாப்பில் ஒரு பெரியவர் இருந்தார். அவர்கிட்ட சொன்னாங்க, ஐயா நான் இறங்க போகிற ஸ்டேஷன் வரும்போது தட்டி சொல்லிவிடுங்க, நான் அந்த இரவு வேலையாக இருப்பதனால இறங்க வேண்டும், தூங்கிட்டேனாக்கா அந்த ஸ்டேஷனை தாண்டி சென்று விடுவேன் என்று சொல்லி உடனே அந்த ட்ரெயின் போய்கொண்டிருந்தது. திடீரென்று சற்று இடத்துல அந்த ட்ரெயின் அந்த விசாகப்பட்டினம் பக்கத்தில் ட்ரெயின் போய்கொண்டிருந்தது. ட்ரெயின் நின்று விட்டது. நின்று விட்ட உடனே இந்த பெரியவர் அந்த அம்மாட்ட சொல்ல, அம்மா நீங்கள் எழுந்திருங்க, உங்களுடைய அந்த சிறு பிள்ளையா தோளில் போட்டுட்டு அந்த பெட்டி எடுத்து அம்மாட்ட கொடுத்து அந்த ட்ரெயின் கதவை திறந்து வழி காமிக்கிறார். நீங்கள் வந்த ஸ்டேஷன் இறங்கக்கூடிய இடம் இறங்கிக்கோங்கன்ட்டு. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா பெட்டி அவர் கையில் வைத்து அந்த பிள்ளைய ஏன்னா முன்னால் இறங்குவதுக்கு சொல்கிறாரு. அவங்க கதவை திறந்தோன்னு இறங்குறாங்க. இறங்கிட்டு பெட்டியை கொடுக்க பார்க்குறாங்க. அந்த அம்மா அங்கே இல்லை. காரணம், அந்த ட்ரெயின் எங்கே இருந்ததுன்னா ஒரு பெரிய அந்த காவிரி அந்த ரிவர் போகுது பாருங்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரிவர் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரிவரில் சிக்னல் கிடைக்காம ட்ரெயின் நின்றதுனால அந்த அம்மா என்ன செஞ்சிட்டாங்க, இப்போ காலை வைத்தது அந்த ஆற்றுல உளுந்து தண்ணி, அது பயங்கரமான கடலில் போய் சேரக்கூடிய அது பெரிய ஆறு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோதாவரி இதெல்லாம் போகும். அந்த ஆறில் கீழே விழுந்துட்டாங்க. இவர் எட்டி பார்க்குறாரு, ஏன்னா பெட்டியை கொடுக்கலாமென்று. அங்கே அந்த அம்மாவை பார்க்க முடியல. அவங்க அந்த பிள்ளையோடு கூட தண்ணியில் விழுந்து அப்படியே அடித்து செல்லப்படுறாங்க. காரணம், இந்த பெரியவர் தவறாக வழிகாட்டினதுனாலே 2 உயிர்கள் மறிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆகிவிட்டது. புரியுங்களா? இந்த சகோதரி நம்பிக்கையை பெரியவர் மேல் வைத்து ட்ரெயின்லேருந்து இறங்கினாங்க. அந்த நம்பிக்கை பொய்த்து போய்விட்டது. ஹல்லேலூயா. ஆனால் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டு அவர் மேலே நீ நம்பிக்கை வைக்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். அவர் உங்களை கரத்தை பிடித்துட்டார்னா பரலோகம் போய் சேர்க்கிறவரை உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் நம்பிக்கை இயேசு இல்லை என்றால் உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லை. இயேசு இல்லை என்றால் ஜீவன் இல்லை. இயேசு இல்லை என்றால் உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லை என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால்தான் ஏன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிக மிக முக்கியம். பார்த்தீங்கன்னா யோவான் 15ஆம் அதிகாரம் வசனம் 5 நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. புரியுங்களா? இயேசு கிறிஸ்து இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் இயேசுவில் நிலைத்திருக்கின்ற பொழுது நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க. ஹல்லேலூயா. உங்கள் நம்பிக்கை நட்சத்திரம் இயேசுவாய் இருக்கின்ற பொழுது உங்கள் வாழ்க்கை கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக, இயேசு இப்படிப்பட்ட திராட்சை செடியாக இருக்காரு. நீங்கள் கொடிகள். திராட்சை செடியில் கொடி நிலைத்திருந்தால் தான் கனிகளை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. இப்போ இயேசுவில் நீங்கள் நிலைத்திருங்க, அநேக கனிகளை நீங்கள் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. இயேசு இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ இயேசு இல்லை என்றால் நாம் இந்த வாழ்க்கையில் எப்படிப்பட்டவர்களாக நம்ம இருக்கிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் வாழ்க்கையில் இயேசு மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஒன்று என்ன சொன்னேன், இயேசு இல்லை என்றால் வாழ்க்கையில் என்ன ஜீவன் இல்லை. இயேசு இல்லை என்றால் நம்பிக்கை இல்லை. 3வது, இயேசு இல்லை என்றால் யூஸ்லெஸ்னஸ். கிரைஸ்ட்லெஸ்னஸ் இஸ் யூஸ்லெஸ்னஸ். நீங்கள் புரோஜனமற்றவர்கள். ஹல்லேலூயா. அதனால்தான் இயேசுவோடு நீங்கள் நிலைத்திருந்தால் தான் மிகுந்த கனிகளை மற்றவர்களுக்கு புரோஜனம் கொடுக்கக்கூடியவர்களாய், கனிகளை கொடுக்கக்கூடியவர்களாய், நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் அவன் நானும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை மற்றவர்களுக்கு நீங்கள்
யூஸ்ஃபுல்லாக இருப்பீங்க, கனிகளை கொடுக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீங்க. ஹல்லேலூயா. அப்போ இயேசு இல்லை என்றால் நீங்கள் புரோஜனமற்றவர்களாக இருக்கிறீங்க. உலகத்தின் பார்வையிலே நாம் எவ்வளோ பெரிய அரியதான பெரிய பெரிய, ஏன்னா நம்ம மூணுக்கு சென்றிருக்கலாம், ஏன்னா சந்திரமண்டலம் சென்றிருக்கலாம், அரிய பெரியதான காரியங்களை செய்திருந்தால் கூட இயேசு உங்கள் வாழ்க்கையில் இல்லை என்றால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த புரோஜனமும் கிடையாது. உங்களுக்கு புரோஜனம் இல்லை, குடும்பத்துக்கு புரோஜனம் இல்லை, தேசத்திற்கு புரோஜனம் இல்லை, கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு புரோஜனம் இல்லை. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இயேசு இருந்தால் தான் நீங்கள் கனிகளை அதிகமாக கொடுக்க முடியும், மற்றவர்களுக்கு புரோஜனமாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. பாருங்கள், என்ன வீட்டில் அநேக பொருட்கள் வீட்டில் நம்ம வைத்திருப்போம். நானும் ஏன்னா சில பொருட்கள் அநேக புத்தகங்கள் படிப்பேன். சில பொருட்கள் தேவையில்லாத பொருட்கள் இருந்தால் சில நாட்கள் சில வருடங்கள் என்னுடைய மனைவி பார்ப்பாங்க. பாஸ்டர் சில அவர்கள் சொல்லுவாங்க, இந்த பொருள் நிறைய நாட்கள் இருக்கிறது, தேவையில்லை என்றால், புரோஜனம் இல்லை என்றால் இந்த பொருளை நம்ம குப்பையில் வீசிடலாம், தூக்கி போட்டுருங்க சொல்லுவாங்க. நானும் பார்ப்பேன், இந்த புத்தகமோ இந்த சீடியோ எதுவும் தேவையில்லை என்றால் அதை என்ன செய்து விடுவோம். இந்த அந்த காலத்தில் நிறைய சீடிகள், ஏன்னா அதோட செய்திகள்லாம் வைத்திருந்தோம். இப்போ டிஜிட்டல் உலகம் வந்ததுனாலே அதெல்லாம் தேவையில்லாதனால அதெல்லாம் தூக்கி குப்பையில் போட வேண்டியதாக ஆகிவிட்டது, குப்பையில் போட்டு விட்டாச்சு. புரியுங்களா? அதே போல் புரோஜனமற்ற காரியங்களை நாம் தூக்கி வீசி எறிந்து விடுவோம். ஹல்லேலூயா. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த பூமிக்கு, இந்த உலகத்திற்கு, குடும்பத்திற்கு நாம் புரோஜனம் இல்லை என்றால் நம்மளை என்ன செய்வாங்க? குப்பையில் தூக்கி போட்டு விடுவாங்க. ஹல்லேலூயா. நாம் கர்த்தருக்கு புரோஜனம் இல்லை என்றால், தேவநாமத்தை மகிமைப்படுத்தாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம் என்றால் நரகத்துக்கு செல்ல வேண்டிய, என தூக்கி போட வேண்டிய சூழ்நிலைக்கு நாம் சென்று விடுவோம். ஹல்லேலூயா. வாலிப தம்பியே தங்கையே, உங்கள் வாழ்க்கையில் புரோஜனம் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால், கர்த்தர் இந்த தேசத்தில் நான் படித்து இன்ஜினியராக ஒர்க் பண்ணேன், சிங்கப்பூர் தேச இன்ஜினியர் வந்த ஒரு சில வருடத்தில் கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்து இந்திய மக்களுக்கு ஆசீர்வாதமாக சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக கர்த்தர் அழைத்த பொழுது சென்றதினாலே ஆயிரம் இந்திய மக்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். கிட்டத்தட்ட 350 இந்திய சகோதரர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டு அவர்கள் இந்திய தேசத்துக்கு அனுப்பி வைத்திருக்கிறோம். அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக கர்த்தர் கிருபையாக இந்த தேசத்தில் வைத்து நடத்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் இந்த பூமியிலே மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு பெண் எடுத்துக்கொண்டோம் என்றால், ஒரு பெண் வச்சுக்கோங்களேன், இந்த பெண் எடுத்துக்கொண்டோம் என்றால், இந்த பெண்ணை வைப்பதனாலே, இந்த பெண்ணை வைத்து நான் எழுதுகிறேன் என்றால் இந்த பெண்ணுக்கு இது புரோஜனமா, இது எழுதக்கூடிய எனக்கு இது புரோஜனமா என்பதை நம்ம பார்க்கணும். புரியுங்களா? யாருக்குன்னா இந்த பெண் எனக்கு புரோஜனமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு கார் வைத்திருக்கிறோம். அந்த காரை எடுத்து விட்டு காருக்கு புரோஜனம் இல்லை, அந்த கார்னாலே எனக்கு அது புரோஜனமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ வாலிப தம்பியே, நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதனே, நீ உனக்கு புரோஜனமாக இல்லை, நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையின் மகிழ்ச்சியின் ரகசியம் என்னன்னாக்க, உன் வாழ்க்கையிலே இயேசு முக்கியமானவராக இருக்கணும். அதுதான் மத்தேயு 6 அதிகாரம் வசனம் 33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. இயேசு முதன்மையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு முதன்மையாக இருந்தால் தான் ஜீவனுள்ளவனாக இருக்கிறாய். இயேசு முதன்மையானவராக இருந்தால் உன்னுடைய வாழ்க்கை நம்பிக்கையாக இருக்கும். இயேசு உன் வாழ்க்கையில் முதன்மையானவராக இருக்கின்ற பொழுது நீ பயனுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். ஹல்லேலூயா. இதுதான் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வைக்கக்கூடிய ரகசியம். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் இந்த ரகசியத்தை நீ தெரிந்து கொள். ஒன்று, இயேசு உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீ ஜீவன் உள்ளவன். இயேசு உன் வாழ்க்கையில் இருக்கிற பொழுது நீ நம்பிக்கையுள்ளவனாக வாழ முடியும். இயேசு உன் வாழ்க்கையில் முதன்மையாக இருக்கின்ற பொழுது நீ பயனுள்ள பாத்திரமாக திகழ முடியும். ஹல்லேலூயா. செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக பிரார்த்தனை செய்திருக்கிறேன். தொடர் போதனையாக இருப்பதனாலே அடுத்த நிகழ்ச்சியில் ஆவலோடு காத்து கொண்டிருங்க. இது உங்கள் வாழ்க்கையை ஒரு நல்ல கனமுள்ள பாத்திரமாக, மகிமைக்குரிய பாத்திரமாக மாற்றக்கூடிய ஒரு சத்தியத்தை சொல்லி கொண்டு வருகிறேன். வாலிபர்களுக்கு மட்டுமல்ல, பெரியவர்களும் கேளுங்கள், பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. அருமையாக எங்களை நேசிக்கிற இயேசு தெய்வமே, செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த உங்களுடைய வார்த்தை ஆவியும் ஜீவனமாய் இருக்கிறது. இந்த வார்த்தைகள் உள்ளத்திலே பசுமரத்தில் அடிக்கப்பட்ட ஆணியை போல் இந்த வார்த்தைகள் பதியட்டும். இந்த வார்த்தைகள் இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில வார்த்தைகளை கை கொண்டு இந்த பூமியிலே ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ தலைவர்களாய், கிறிஸ்துவ ராஜ்யத்துக்கு தலைவர்களாய், தேசத்தை ஆளக்கூடியவர்களாய் இந்த பிள்ளைகள் வளர உதவி செய்வீராக
எல்லா தீங்குக்கும் வியாதிகளுக்கும் விபத்துகளுக்கும் பாதுகாத்து நடத்துவீராக. எழுதக்கூடிய எல்லா எக்ஸாமினேஷனிலும் நல்ல வெற்றியை தருவீராக. நாணத்தை கொடுப்பீராக. கூட இருந்து காத்து நடத்தும் நீரே நாண கண்மலை. நாணத்தை தருவீராக. இந்த கோடை காலங்களில் எல்லா வியாதிகளுக்கும் விபத்துகளுக்கும் பிள்ளைகளை பாதுகாத்து அற்புதமாய் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து பாதுகாத்து நடத்தும் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அடுத்த தொடர்ல அவளோடு காத்து கொண்டிருங்க. உங்களை மீண்டுமாய் சந்திக்கிறேன். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.